சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார்களா? வெளியான தகவலால் பரபரப்பு. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்று நடைபெற்ற மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களது ஒவ்வொரு பேச்சுக்களும் அதிமுகவின் நிலைமை என்ன என்பதை கண்முன்னாலே கொண்டு வந்துவிட்டது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு சிறப்பாக அதிமுகவை வழிநடத்தியவர், அதிமுகவை வெற்றி பாதையில் தொடர்ச்சியாக கொண்டு சென்றவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்தான். அவர்கள் இருக்கும் பொழுது கலைஞராலே கூட வெற்றியை மேற்கொள்வதற்கு சிரமப்பட்டார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாகவே இருந்தார். அவரது மறைவிற்கு பிறகு அதிமுகவின் நிலைமை பதவிற்காகவும் அதிமுகவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக பதவியின் மீது இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக தோல்வியின் பக்கமே தான் சென்று கொண்டிருக்கிறது என்றும், தற்பொழுது இருக்கக்கூடிய தலைமையும் சரியில்லை என்று விஜய் அவர்கள் நேரடியாகவே தாக்கி பேசியுள்ளார். அதிமுகவின் தொண்டர்கள் தான் பாவம் என்பதற்கேற்ப அவர்கள் கபடம் இல்லாதவர்கள், அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது அதிமுகவில் இருக்கிறார்கள். இனியும் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை அமைப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக செயல்படுவார்கள் என்பதற்கேற்ப தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருப்பது தற்பொழுது அதிர்ச்சியை அதிமுகவில் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பாலானோர் கூட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருவதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 40,500 அதிமுகவின் மதுரை தென்மண்டல நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் இணைந்திருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பிரச்சாரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் செல்கிறார். அங்கு வரக்கூடிய கூட்டங்களும் நேரடியாக வருவதில்லை. பணத்தை கொடுத்து ஒரு நபருக்கு 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை கொடுத்துதான் வரவழைக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறுவதாகவும், அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரும்பாலானோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இது அதிமுகவின் அழிவை நோக்கி செல்கிறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்படாமல் வெற்றிக்காக உழைத்தால் நிச்சயம் அதிமுக வெற்றியடையும் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் கூறி வருகிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.